ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுவையான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சுக்கணும். அதை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம மிளகு சீரகம் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து அதில் கொட்டியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கல்லுப்பு 1 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 3 விசில் கறி நல்லா வேகட்டும். கடாய் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச வட்டி சோம்பு 1 ஸ்பூன் அளவு, கசகசா 1/4 ஸ்பூன், பட்டை 1 பட்டை பெருசாக எடுத்திருக்கேன், 2 லவங்கம், 1 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய். இது நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த வாசனையே நல்லா வருது. நாம்ளே மசால் பவுடர் வீட்டிலே இப்படி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வரட்டும். நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் 1 கப் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் வெந்த சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மசாலா தூளை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாம் இது மேலே அப்ளை ஆயிடுச்சு. சிக்கன் வேகும் போது அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் சுக்கா செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.